ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 23,437 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த 23,831 அப்படின்ற ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன். அப்படி இல்லைனாலும் நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 23,831. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,308. ஓகேவா? ஸோ இப்போவே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான கேண்டிலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இன்னொரு கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறதுமே நமக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ நிஃப்டி 50ல நமக்கு அகைன் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸை வந்து டார்கெட்லாம் ஹிட் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதையுமே ரீச் பண்ணியிருந்தது நேற்று. ஸோ இன்னைக்கு அகைன் நம்ம இன்னொரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 788 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோஸில். நேற்று வீடியோஸ் கூட நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த 788 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு இன்னுமே ஒரு 1 or 2 கேண்டில்ஸில் ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு சின்னதாக ஒரு செல்லிங் சைடில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 788. ஸோ இந்த ப்ரைஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டார்கெட்லாம் செட் பண்ணலாம். ஸோ அது வரை நம்ம வந்து ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ 1161 அப்படின்ற ப்ரைஸை வந்து நமக்கு இந்த இடத்துல டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரைஸ். ஸோ நம்ம அதை ட்ரா பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 1185. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நம்ம நெக்ஸ்ட் ரீச் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்கமிங் டேஸில். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை யாரும் ஒரு ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸில் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1185 ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தளவுக்கு வச்சுருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓஎன்ஜிசி இருக்குது. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 248 ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தாராளமாக வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு ட்ரெண்ட் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹியூஜ் ஒரு செல்லிங் வந்து நடந்துருந்தது அந்த ஒரு குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட்னால. அதனால நமக்கு ஸ்டாப் லாஸ்மே ஹிட் ஆகிருக்கு ப்ரீவியஸாக செட் பண்ணியிருந்த டார்கெட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவலெலாம் நம்ம தூக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இந்த 5182 அப்படின்ற ப்ரைஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 5320 அப்படின்ற ப்ரைஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 5182 அப்படின்ற ப்ரைஸை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கோம் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு இல்லை. ஸோ நம்ம அதையுமே வாட்ச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு HDFC லைஃப் இருக்கு. ஸோ HDFC லைஃப் வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு சப்போர்ட் லெவல் இருந்திருக்கு. ஸோ சப்போர்ட் லெவல் இருந்து நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 689 அப்படின்ற ப்ரீவியஸ் கையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டிலும் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு லெவலை வந்து நம்ம தாராளமாக டார்கெட்டாக செட் பண்ணலாம். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு இந்த 743 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு லெவலை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் தான் 743. ஓகேவா?
HDFC பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுதான். நெக்ஸ்ட் நமக்கு ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துட்ருக்கு. நல்ல ஒரு செப்பரேட் கேண்டலுமே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இந்த 242 அப்படின்ற ப்ரைஸில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு இந்த 235 அப்படின்ற ஒரு லெவலை தாண்டி ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு செப்பரேட் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் லைனாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வால்யூம் பெரிய அளவில் இல்லை, பட் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 252 நம்ம வந்து செட் பண்ணிட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் கூட ட்ரை பண்ணலாம் அந்த 252க்கு. ஸோ நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னாக தான் தெரியுது. ஸோ நம்ம தாராளமாக பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக க்ரீன் கேண்டில்ஸ் வந்து பார்க்க முடியுது. நல்ல ஒரு புல்லிஷ் லைன் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு விப்ரோ இருக்கு. விப்ரோ பொறுத்தளவுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 257. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஹோல்டு பண்ணுங்க. நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் லெவல் வந்து ரீச் பண்ணிருக்கு. எஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த 7008 அப்படின்ற ப்ரைஸை நமக்கு இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு டார்கெட் கிட்னே சொல்லலாம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாப்பர்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த 7008 அப்படின்ற கேண்டலுக்கு மேலே, ஸோ இந்த ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இன்னுமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு மூவ் இருக்குது. ஸோ இந்த 7550 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எப்போ அப்படின்னா நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? செப்பரேட்டாக இந்த 7000 ஸோ 7005 7005 ஆர் 7008. ஸோ அதாவது இன்னைக்கான இன்னைக்கு கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸை விட நமக்கு 3 PM மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த 7550 அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் SBI இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 785. ஓகேவா? நெக்ஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு போயிடலாம். ஸோ பஜாஜ் HFL, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நல்ல ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கான கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது. ஸோ ஆக்சுவலாக இந்த 128 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி தான் நமக்கு இன்னைக்கு கேண்டிலோட க்ளோஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு மூவ் தான். பட் இப்போ வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. ஆல்ரெடி வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 128 அப்படின்ற ப்ரைஸை தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு ஃபார்ம் ஆக போகிற கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நல்ல ஒரு மூவ் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தளவுக்கு. நமக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டார்கெட் வைக்கலாம். சப்போஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து நம்ம நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்து டார்கெட்டுமே நல்ல ஒரு பெர்சன்டேஜில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலுமே நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டலுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் கெயில் இருக்குது. ஸோ கெயில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ப்ரைஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் 210 அப்படின்ற ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது.
பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கேண்டில்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இமிடியேட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த அரௌண்ட் 264 அப்படின்ற ப்ரைஸை நம்ம வந்து தாராளமாக வாட்ச் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு மூவ் இருக்குது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்தளவுக்கு 264 டு 265 அப்படின்ற ப்ரைஸ் வந்து நம்ம தாராளமாக செட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ்ல அவ்வளோமே வச்சாச்சு. 224 இல்லைன்னா அதுக்கு கீழே கூட நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஆல்ரெடி என்ட்ரி எடுக்கலாலும் சரி, எடுத்திருந்தாலும் சரி, இப்போ என்ட்ரி எடுத்தாலும் சரி. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 264. ஸோ ஸ்டாப் லாஸ் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா மேபி கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மூவ் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம். நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுஸ் ஃபைனான்ஸ் பார்த்தோம். பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மூணுத்துலையுமே நமக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கோத்ரேஜ் இருக்கு. இந்த ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் லெவலை ரீச் பண்ணுறதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கோத்ரேஜ் பொறுத்தளவுக்கு ஒரு அப்சைட்ல தான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. செல்லிங் கேண்டில் வந்திருந்தாலுமே நமக்கு வந்து இன்னுமே மேலே போகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்குறப்பல. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டோட்டல் வேல்யூ வந்து 74,792. ஸோ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 3,795. ஓகேவா? ஸோ ஒன் டே ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 1,598 இருக்கு. ஸோ டோட்டல் 2.18% கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து நேத்து மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுல. ஸோ நேத்து நிஃப்டி 50 எவ்வளோ நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது இல்லையா? ஸோ அந்த ட்ரேடிங் செஷன்ல நடந்த ப்ராஃபிட் தான் இந்த 1,598. ஸோ இன்னைக்கு நடந்த ஒரு ட்ரேடிங் செஷனுக்கு நாளைக்கு தான் நமக்கு வந்து தெரியும். நாளைக்கு ஒன் டே ரிட்டர்ன்ஸ்ல தான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு நமக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 3,795 ருபீஸ் இருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இதில் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு, வேற டாபிக்ஸ்ல எதுவும் வீடியோ வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதாங்க. பை.